ஏக்கா 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 இங்க வந்து தனியா உட்காந்துருக்க. செவ்வந்தி ஒன்று சொன்னாடி, அவ சொன்னதுலேருந்து என் மனசே சரியில்லடி. அந்த அக்காவுக்கு இதேதான் வேலை. யார் மனசையாவது வந்து குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு கலகம் அது. சரிக்கா, என்னதான் அப்படி சொன்னிச்சு செவ்வந்தி, சொல்லுங்க. என்ன மாலா, முன்னாடியே வந்துட்டப்புல இருக்கு கதை பேச இந்த இடத்துக்கு. வீட்டில் வேலை செய்கிறியே என்னமோ தெரியல, ஆனால் கதை பேச கரெக்டாக வந்துடுறடி. வாமா வந்து உக்காருமா. நீ சொன்னதுலேருந்தே மனசே சரியில்லைம்மா. ஏக்கா அப்படி என்னதாக்கா சொன்னீங்க? இழுக்காம கேளுடி. வீட்டில் சமைக்கிறீங்களோ இல்லையோ, யார் யாருக்கு சண்டை நடக்குதுன்றதை கரெக்டாக கவனிச்சிட்டு இருக்கீங்கக்கா. ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? சரி, இன்னைக்கு என்னதான் பிரச்சனை அடைஞ்சி? எதுக்கு இந்த அக்கா வேற சோகமாக இருக்காங்க? அப்படி என்னதான் சொன்னீங்க? வீட்டில் வேலைகளை பார்ப்பீங்களா என்னக்கா? எப்போ பார்த்தாலும் வாசலே என்ன கதை பேசிக்கிட்டே இருக்கீங்களாக்கா? ஏய் கலா, சத்த வாயை மூடு கலா. என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரியாமல் பேசாத. சரி சொல்லுங்க. பக்கத்து ஊரில் திருவிழா நடந்திருக்கு மாலா. அந்த திருவிழாவுக்கு புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் போய் பைக்கில் இறங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த திருடன் என்ன பண்ணியிருக்கான், இவங்க பைக்கை எப்போ நிப்பாட்டுறாங்க என்னன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இவங்க பைக்கை நிப்பாட்டிட்டு பக்கத்தில் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. 9 மணிக்கு பைக்கை நிப்பாட்டியிருக்காங்க. 9:15 பைக்கை திருடிட்டான். ஒரு குழந்தையோட வந்து இறங்குனதையே அந்த திருடன் பார்த்துருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லாமல் போயிடுச்சு. வரேன் திருடணும்னு முடிவு எடுத்துட்டான். அவனுக்கு எப்படியும் மனசாட்சியெல்லாம் இருக்கும். அந்த பைக்கு வரி கொடுத்தவங்க மனசு என்ன கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லைக்கா? பைக்கு அவ்வளோ ஈஸியாக திருடிடுறானுங்களே. திருடின பிறகு அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுன்ற யோசிக்கவே மாட்டானுங்கடி. கோயில் உள்ள கூட போய் சாமி கும்பிடலையாண்டி, கோயில் வாசல்ல தான் நின்றுருக்காங்க. அங்கே அந்த வழியாக தான் தேர் போயிருக்கு. அந்த தேரை பார்த்துட்டு இருக்கும் போதே பைக்கை தட்டிட்டு போயிட்டானா. ஏங்கா, அங்கே சிசிடிவி கேமராலாம் இருந்திருக்குமேக்கா, அதை பார்த்து கண்டுபிடிக்கலாமே. எந்த சிசிடிவிலையும் முகத்தையே காட்டலையாண்டி. தலைக்கு தொப்பி போட்டிருக்கானா, மாஸ்க் போட்டிருக்கானா, அவன் கண்ணு மட்டும்தான் தெரியுதான். இன்னைய வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்கன்னா, கண்டே பிடிக்க முடியலையா. சரி செவந்தி, வண்டி காணா போயிட்டுல, இந்த இன்சூரன்ஸ் ஏதோ பண்ணி வச்சுருந்தா அங்கேருந்து ஏதோ காசு ஏதோ தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களேடி, சரியா எனக்கு தெரியலையேடி. ஆமாம் ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்கணும்க்கா. இவங்க வந்து இன்சூரன்ஸை கட்டவே இல்லையாங்க்கா. சில பல பிரச்சனைகளால் அவங்க இன்சூரன்ஸ் கட்டுறத மறந்துட்டாங்கக்கா. அதனால் அதையும் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு. வண்டியும் போயிடுச்சு, காசும் கிடைக்கல. அதான்க்கா சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தான் வண்டியை அசால்ட்டாக இருந்து தொலைச்சிட்டோம். இன்னுமே எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு 200 செருப்பை வெளியில் கழட்டி போட்டுட்டு அது காணா போயிடுமேன்னு கவலைப்படுறோம். பைக்கை கண்ட இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம வீட்டுக்கே உள்ளே போயிடும். ஆனால் பாருங்கள், திருடனுங்க எவ்வளோ ஈஸியாக உடச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பைக்கை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கக்கா. இப்போ தான் டிவி கூட கட்டி முடிச்சாங்களாங்க்கா. நீங்கள் பைக்கை எவ்வளோதான் நம்ம சேஃப்டியாக வச்சுருந்தாலுமா, அதை திருடணும் நோக்கம் உள்ளவங்க எப்படி வேணாலும் அதை திருடிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவங்க என்னதாம்மா பண்ண முடியும்? இதுக்கப்புறமாவது எல்லாரும் பைக்குக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமா என்னான்னு பார்த்து கரெக்டாக வச்சிங்கப்பா. இன்சூரன்ஸ் கட்டலைன்னா அதை கரெக்டாக வச்சு கரண்ட்டில் வச்சிங்கப்பா. நம்ம கஷ்டப்படும் போது தானக்கா தெரியும் யார் எப்படின்னு. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் அவங்க நிறைய பேர் யார் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்களாங்க்கா. தம்பி, உங்கள் வண்டியை நீங்கள் தான்ப்பா பத்திரமா வச்சுக்க முடியும். யாருமே வேணுங்கன்னு தொலைக்கிறது இல்லைப்பா. திருடுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குப்பா. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அவங்க வண்டியை தொலைச்சிட்டு எவ்வளோ மன கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டம்லாம் நீங்கள் படக்கூடாதுன்னா என்னமோ வண்டியை சேஃப்டியாக வச்சிங்க, சேஃப்டியாக போங்க, இன்சூரன்ஸை கரெக்டாக கட்டி வச்சிங்கப்பா.